முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் வந்து 100 முறை மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு 1000 முறை கூட சொல்லட்டும். ஏன்னா அவங்க மட்டும் தான் வாக்களிச்சிருக்காங்க அவருக்கு. அவர் மட்டும் ஓட்டு போட்டுதான் இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும்தான் வாக்களிச்சு, சகோதர சகோதரிகள் இவங்க 2 சிறுபான்மை இனத்தவர் மட்டும்தான் வாக்களிச்சு இவர் வந்து முதல்வர், துணை முதல்வரா வந்திருக்காரு. உங்க அப்பா முதல்வரா வந்திருக்காரு. அதனால கோபாலபுர குடும்பம் வந்து ஒட்டு மொத்தமாக யார்கிட்ட வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 பேர்ட்ட மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. இந்து பெருமக்கள் யாருமே, இந்துக்களாகிய யாருமே வாக்களிக்கவில்லை. அதனால இந்து மக்களுக்கு இனியாவது சூடு சொரணை வரணும் அப்படின்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத வெட்டி தலை குனிய வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கோம். கொஞ்சம் கூட நாக்கூச்சமே இல்லாம ஒரு துணை முதல்வர் எல்லாரும் வாக்களிச்சுதான் நம்ம இந்த அறையில உட்கார வச்சிருக்காங்கன்ற ஒரு புத்தி கூட இல்லாம, ஒரு அறிவே இல்லாம, அறிவின்மையான பேச்சு பொது மேடையில எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொன்னா கோபம் வரும். வந்தா வந்துட்டு போகுது. நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவேன், இந்துக்களுக்கு மட்டும்தான் நான் வாழ்த்து சொல்லுவேன்னு சொல்றீங்களே, அசிங்கமா இல்லையா? துணை முதல்வரை நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது நீங்க இப்படிதான் சொல்லி மேடைக்கு வந்தீங்களா? நான் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் தான் நான் உடன்பாடா இருப்பேன், அவங்களோட பண்டிகைக்கு மட்டும் தான் வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்னு. இந்துக்களோட வாக்கு இனிக்கும், அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு பிடிக்காதா? அவங்களோட வாக்கு மட்டும் வேணும் தானே நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. 80% இட ஒதுக்கீடு நிதி 80% வந்து வாக்குகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்துக்களுக்கு தான் இருக்கு. அவங்களோட பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கிதான் நீங்க போய் இன்னைக்கு அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இந்துக்களுக்கு இது தக்க பாடம். இன்னொரு முறை திமுகவுக்கு நல்ல ஒரு இந்துவா இருந்தா வாக்களிச்சான் அப்படின்னா அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. நம்மளோட பண்டிகைகளா இருக்கட்டும், நம்மளோட நல்ல நாட்களை வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இந்த திமுகவை புறக்கணிக்க நமக்கு ஏன் அச்சப்படணும்ன்ற? நம்ம இவங்களை புறக்கணிச்சே ஆகணும். புறக்கணிச்சா மட்டும்தான் இந்துக்கள் சமுதாயம் வாழும்.